ஒருவேளை அறிவாங்களே பக்கத்து வீட்டுல அக்கத்து வீட்டுல பிரச்சனை இருக்கலாம். என்ன பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், என் மகனே, என் பிள்ளையே, என் இடத்துல வா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சுகமா இருக்குன்னு சொன்னார். அவர் மனதை தான், இருதயத்தான் கேட்கிறார், வேற எதையும் கேட்கவில்லை. அவர் இருதயத்துக்கு நீ ஒப்பு கொடுப்பீர்களானா வாழ்க்கையில் ஒரு சமாதானம் உண்டாகும். அதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஒப்பு கொடுத்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சொல்கிறார், என் மகனே, என் மகனே, என்னிடத்துல வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன். எடுத்து வருகிறேன், நான் ஒரு காலம் புறமே தள்ளுவதில்லை என்று சொல்லுகிறார். இனி மனுஷன் பார்ப்பான், முகத்தை பார்ப்பான், தேவனுடைய இருதயங்களை பார்ப்பான். ஒரு கஷ்ட சூழ்நிலை வந்தா, ஒரு 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 சோதனையில ஒரு மனிதன் காணப்படுறான்னு சொன்னா அது மேல யாரும் இன்றைக்கு உதவி செய்வது கிடையாது. கொஞ்சம் வசதியும் கொஞ்சம் பணம் உள்ளவங்களா இருந்தால் அவர்களுக்கு என்ன செய்வார்கள், அழைப்பு கொடுப்பார். ஆனா ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் அது யாருமே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார். நீ எந்த நிலையில இருந்தாலும் சரி, நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, உன்னை யாராவது தள்ளி விட்டாலும் சரி, நீ வேண்டாம் என்று உன்னை ஒதுக்கி விட்டாலும் சரி, இயேசு கிறிஸ்து அன்போடு உன்னை நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து அன்போடு உன்னை அழைக்கிறார். என் மகனே, என் மகளே, நீ வா, உனக்கு நான் இளைப்பாறுதல் தருகிறேன். உனக்கு என்ன பிரச்சனைனாலும் அந்த பிரச்சனை விடுதலை தரும்படியாக நான் இடத்துல வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் ஒன்று மாத்திரம் கேட்கிறார், நீ எனக்கு என்ன செய்ய வேண்டும்? வெள்ளியோ பொண்ணோ மற்ற எந்த ஒரு காரியம் எனக்கு தேவையில்லை. இருதயத்தை மாத்திரம், இயேசுவே என் இரட்சியர், இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் மீட்பர், இயேசுவே எனக்காக உங்களுடைய ரத்தத்தை சிந்தினீங்க ஐயா, என் பாவத்துக்காக ரத்தம் சிந்தினீங்க ஐயா, எனக்காக என் கைகளில் கால்கள் ஆணிகளில் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தினீங்க ஐயா, அதனுடையனாலே உங்களுடைய மகனாக என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டவரே என்று ஒரு வார்த்தை அல்லது உங்கள் உள்ளத்திலே அந்த